அரசு அலுவலகங்களின் பிரதான நுழைவு வாயில்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பூட்டு போட்டதால் பரபரப்பு நிலவுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுதன். சுதன், இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த கருப்பாயி என்பவர் கடந்த 20 ஆண்டுகளாக சாலை ஒப்பந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் நெடுஞ்சாலை, நபார்டு மற்றும் கிராம சாலைகளுக்கான ஒப்பந்தங்கள் கடந்த 7ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற்றுள்ளது. இதில் ஒப்பந்தம் கோருவதற்கு தேவையான தரச்சான்றிதழ் வழங்க கோரி அவர் மனு அளித்துள்ளார். ஆனால் அதிகாரிகள் லஞ்சம் கேட்டதன் காரணமாக லஞ்சம் கொடுக்க மறுத்து நேற்றைய தினம் தனது உறவினர்களுடன் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் அவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைய தினம் அதிகாரிகளுடன் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி இதற்கு தீர்வு காண ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தனர். அதன் பேரில் நேற்று இரவு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் தங்களின் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய சாலை போடும் பணியாளர்கள் என 30க்கும் மேற்பட்டோருடன் இன்றைய தினம் சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை, கிராம சாலைகள் கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் கோட்ட பொறியாளர் அலுவலகத்திற்கு வருகை தருவதாக தகவல் வந்தது. இதையடுத்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு வரத்தரக்கூடிய பொது வழி பாதையை அடைத்தனர். இதன் காரணமாக இந்த பொது வழியை கடந்து வரக்கூடிய அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். குறிப்பாக இந்த வளாகத்தில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் மற்றும் கோட்ட பொறியாளர் அலுவலகம், பணிமனை என 5க்கும் மேற்பட்ட அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக காவல்துறையினருக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது. ஏனென்றால் இந்த பகுதியில் நெடுஞ்சாலை இந்த வழியை அழைத்ததன் காரணமாக இங்கு வருகை தந்த பொதுமக்கள் அதிகாரிகளிடம் கேட்டபோது காவல்துறையினர் சொன்னதின் பேரிலேயே நுழைவாயில் அடைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்ததால் சற்று வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு நுழைவாயில் திறக்கப்பட்டதை தொடர்ந்து தற்சமயம் கருப்பாயி மற்றும் அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய சாலை போடும் பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் தங்களது வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பிரபாவதி. இதன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு நிறைந்த சூழலானதும் நிலவி கொண்டிருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்து அஸ்தம்பட்டி காவல் நிலைய போலீசார் 10க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி சுதன்.